ஆனால் அந்த சில வட மாநிலங்களில் இந்த கடுகு எண்ணெய் தான் சார் பயன்படுத்துகிறாங்க. அது கடுகு விளைச்சல் அந்த அளவுக்கு இருக்குமா? இல்லை அந்தந்த மாநிலங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க. நம்ம தென் மாநிலங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஓகே. பெரும்பகுதி கடுகு எண்ணெய் பயன்படுத்துறது என்பது அனைத்து மாநிலங்களையும் கிடையாது. இப்போ மேற்கு வங்காளத்தில் முழுக்க முழுக்க கடுகு எண்ணெய், ஏன்னா அது அங்கே விளையுது. ஓ சரி. ஸோ அந்தந்த பகுதியில் விளையக்கூடிய இந்த மாதிரியான இதை வந்து பயன்படுத்துறது என்பதுதான் மக்களுடைய வழக்கமா இருக்கு. இப்ப கேரளாவிலேயே முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறாங்க, ஏன்னா தென்னை அங்க ஜாஸ்தியா இருக்கு. சரி. இப்ப நம்ம வந்து கடல் எண்ணெய் பயன்படுத்துறோம், இங்க கடலை உற்பத்தி அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்தந்த பகுதியில எது மக்கள் ஒரு வழக்கத்துல வச்சிருக்காங்களோ அதை பயன்படுத்துகிற ஒரு போக்கு என்பது இருக்கு. இப்போ இந்த வேளாண் பட்ஜெட்டை பொறுத்தவரை இப்போ வந்து விவசாயிகளுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த பயிர் காப்பீடு பிரச்சனை சொன்னீங்க, இந்த தேங்காய் எண்ணெய் பிரச்சனை சொன்னீங்க. இது தவிர இன்னொரு முக்கியமானது இந்த மழை காலங்களில் இந்த நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் இந்த காய்கறி பதப்படுத்தும் மையங்கள் வந்து மாவட்டங்களை மையப்படுத்தி போதிய எண்ணிக்கையில இல்லை, திறந்தவெளி மைதானங்களில் அந்த களங்களில் தான் இது இருக்கு. இதனால் ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்படுதுங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ எந்த மாவட்டத்தில் பற்றாக்குறை இருக்கு, எவ்வளவு தேவை சார்? இப்போ டெல்டா மாவட்டங்களில் போதுமான அளவுக்கு இருக்குதா? அன்னைக்கு அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அமைச்சர் தெரிவித்த கருத்து, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் இந்த ஆண்டு குடோன் கட்டுறதுக்காக மட்டும் ஏற்கனவே 400 கோடி ரூபாய் நாங்க வந்து ஒதுக்கியிருக்கோம். சரி. கட்டுமான பணிகள் துவங்கி இருக்கு. எங்க உங்களுக்கு தேவை இருக்கு அங்க சொன்னீங்கன்னா உடனடியாக ஆரம்பிக்கிற முறையில் ஒரு கருத்தை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. சரி. இப்ப வந்து ஒரு நிரந்தரமான குடோன் சமைக்கக்கூடிய வேலையில தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. கொள்முதல் மையங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திருக்காங்க. கடந்த ஆண்டு இருந்ததை விட 2 மடங்காக அதிகரிப்பதற்கு அவங்க வந்து திட்டமிட்டு இருக்காங்க. இப்ப எங்கேயும் கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை அப்படின்ற பிரச்சனை என்பது, கோரிக்கை என்பது எங்கேயும் வரல. ஆனா திறந்த வழியில இந்த மாதிரி அமைக்கிறது, நெல்லை சேமிச்சு வைக்கிறது என்பது பல மாவட்டங்கள்ல இருக்கு. உதாரணத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல பெரும்பாலான இடங்கள்ல குடோன் என்பது கிடையாது. கடலூர், செங்கல்பட்டு பல மாவட்டங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் நெல் என்பது விளையுது. அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டம், அதாவது டெல்டாவுக்கு கவனம் செலுத்துறாங்க. தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்கிற முறையில காவிரி டெல்டாவில் அரசனுடைய கவனம் இருக்கு. சரி சரி. ஆமா, நெல் விலை கொடுப்பு உதாரணத்துக்கு தாமிரபரணி எடுத்துங்க, திருநெல்வேலி தாமிரபரணி பாசனம். ஆமா ஆமா. திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதை ஒட்டி தென்காசி, அந்த பகுதியில பெருசா கவனம் இல்லை இவங்களுக்கு. நெல் எங்கெங்கெல்லாம் விளைகிறதோ எல்லா இடங்களையும் கொள்முதல் செய்யணும். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பா வைக்கிறது என்பது ரொம்ப அவசியம். சோ அந்த முறையில் ஒண்ணு கவர்மெண்ட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த குளிர்பதன கிடங்குகள் மாவட்ட அளவுல வச்செல்லாம் பிரயோஜனம் இல்லை. உதாரணத்துக்கு நீங்க கோயம்புத்தூர்ல வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு வால்பாறையில இருக்கிற விவசாயி கொண்டு வந்து அங்க எப்படி வைப்பாரு? வைக்க முடியாது. அடுத்து பொள்ளாச்சியில் இருக்கிறவர் கொண்டு வந்து எப்படி வைப்பாரு? அதனால ஒன்றிய அளவுல இருக்கிறதா அது பொருத்தமா இருக்க முடியும். சரி. குளிர்பதன கிடங்குகள் என்பது விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். ஒன்றிய அளவுல ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள வந்து வைக்கிற மாதிரி இருந்தா தான் அவங்க வைப்பாங்க. ரெண்டாவது, அதற்கான வாடகை என்பது ரொம்ப குறைவா தீர்மானிக்கணும். வாடகை. அதனால குளிர்பதன கிடங்குகள் குறிப்பா காய்கறி, பழங்கள் இந்த மாதிரியான உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகளில் ஒரு கூடுதலான குளிர்பதன கிடங்குகள் என்பது அமைக்கப்படணும். பட் அரசாங்கம் என்ன நினைக்கிறா, இதெல்லாம் தனியாற்ற உள்ளான்ற முறையில் அவங்க நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறானது. அது வந்து கவர்மெண்ட் வந்து இப்ப குடோன்ஸ் எப்படி அமைக்கிறாங்களோ அதே மாதிரி அரசே அமைக்கிறது தான் நல்லது. இந்த கொள்முதல் மையங்கள்ல அது ஒன்றிய அளவுல இருக்கணும். ஒன்றிய அளவுல குளிர்பதன பழங்கள், காய்கறிகள் மற்றும் இந்த பழங்கள் இவற்றை வந்து பதப்படுத்துவதற்கு ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில் அது வந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தான் ஏற்படுது. அந்த விவசாயிகள் இந்த இடத்துக்கு போக முடியாது, 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போக முடியாது அந்த சூழ்நிலை இருக்கு. இருந்த போதிலும் தமிழகத்தை பொறுத்தவரை வண்டி வாடகையே ஒரு பெரிய செலவாயிடும். இப்போ வண்டி வாடகை ஒரு பெரிய செலவாயிடும் சார். இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. இந்த நெல் கொள்முதல் மையங்கள்ல அந்த கொள்முதல் செய்வதற்கான அந்த ஒரு லஞ்சம், அது வந்து அந்த தரகர்கள் தலையீடு வந்து அதிக அளவுல இருக்குதா வந்து தொடர்ந்து புகார்கள் நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. இதை தவிர்ப்பதற்கு என்ன சார் பண்ணணும்? இதை தவிர்க்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்ல, அதாவது அதிகாரிகள், அந்த கொள்முதல் மையங்கள்ல வேலை செய்யற ஆட்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த மாதிரியான ஒரு முறைகேடான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. ஒரு மூட்டைக்கு 40 ரூபா 45 ரூபா வசூல் பண்றாங்க. இது ரொம்ப, ஒரு மூட்டைக்கு, அதாவது 60 கிலோ கொண்ட மூட்டைக்கு 40 ரூபா 45 ரூபா இவங்க பணம் வாங்கிக்கிறாங்க. சரி சரி. 40 இருக்கு, 45 இருக்கு. ஸோ அது வந்து முற்றிலும் தவிர்க்கப்படணும். அதுக்கு என்ன அவங்க காரணம் சொன்னாங்கன்னா, அந்த எடை போடக்கூடிய ஊழியர்கள், ஏத்துறவங்க, இறக்குறவங்க, அதே மாதிரி லாரி வாடகை,
போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு நாங்க அரசாங்கம் தீர்மானிச்சுக்கிறத விட கூட கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்தாதான் நாங்க அதை சமாளிக்க முடியுன்ற முறையில் சொல்றாங்க. அதனால அரசாங்கம் வந்து விவசாயிகள், அந்த ஊழியர்கள், இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவங்க கொண்ட ஒரு முத்தரப்பு கூட்டத்தை நடத்தி இதுக்கு ஒரு தீர்வு காட்டுறதுக்கு வரணும். இந்த ஏத்துக்கூலி இறக்க கூலி எல்லாம் அரசாங்கமே தீர்மானிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த ஊழியர்களுக்கு கொடுக்கலாம். அதனால தொழிலாளிகளுக்கு இந்த தரகர்கள் லஞ்சம் விவசாயிகிட்ட எது வாங்கக்கூடாது என்ற ஆமா விவசாயிகள்ட்ட எது வாங்கக்கூடாது என்ற கராரான ஒரு உத்தரவை அரசு வந்து இது பண்ணணும். இல்ல பணம் வந்து பேங்க்ல தான் போடுறாங்க. ஆமா, அதாவது நெல்லு போட்ட பணத்தை பேங்க்ல தான் நாங்க வாங்குறோம். சரி. ஆனா இந்த பணத்தெல்லாம் கொடுத்தாதான் எடையே போடுறாங்க. இல்லன்னா ஒரு வாரம் ஆனாலும் நெல் அங்க கிடக்குது. அதான் பிரச்சனை, பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லா இடத்துலயும் நிர்பந்தப்படுத்துறாங்க. அதான் நிர்பந்தப்படுத்துறாங்க. இந்த பணத்தை கொடுத்தாதான் எடை போடுவேன், இல்லன்னா நீ என்ன வேணாலும் பாருன்ற முறையில் இருக்காங்க. சோ அதனால வந்து அது உள்ளூர் ஆளுங்கட்சி பிரமுகர்கள், அதிகாரிகள், தொழிலாளிகள் எல்லோருடைய கூட்டா சேர்த்து அவங்க விவசாயிகளை நிர்பந்தப்படுத்துறாங்க.